வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 25. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சார்ட்டில் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா? செல்ஸில் பண்ணிடலாம், வேல்யூஸ் இருக்குது, பட் சார்ட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் நேராக எக்ஸல் ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம அந்த ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோக்காக நம்ம எடுத்திருக்கிற இந்த ஃபைல் தான். இதில் 2 காலம் இருக்குது இந்த டேபிளில். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ஒரு நார்மல் காலம் சார்ட்டு. ஸோ நம்ம சார்ட் வீடியோஸில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் க்ரியேட் பண்ணுறது எப்படின்ட்டு. டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன், இன்சர்ட் டேபுக்கு போகிறேன், காலம் சார்ட்டுக்கு போகிறேன், ஃபஸ்ட் ஒன் பிக் பண்ணுறேன். ஸோ சார்ட் வந்துருச்சு. இது என்ன அப்ஜெக்டிவ் இங்கே நம்ம அச்சீவ் பண்ண நினைக்கிறோன்னா, ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிற பார் மட்டும் க்ரீன் கலரில் இருக்கணும், லோவஸ்ட் வேல்யூ இருக்கிற பார் வந்து ரெட் கலரில் இருக்கணும். ஸோ நான் இதை மேனுவலாக பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த பாரில் 2 தடவை கிளிக் பண்ணால் அந்த பார் மட்டும் செலக்ட் ஆகும். ஃபார்மேட் டேபுக்கு போயிட்டு ஹையஸ்ட் வேல்யூக்கு க்ரீன் கலர் கொடுத்துடலாம், லோவஸ்ட் வேல்யூக்கு அதே மாதிரி 2 தடவை கிளிக் பண்ணிட்டேன்னா அதை மட்டும் செலக்ட் ஆகும் ரெட் கலர். பட் இப்போ சேலஞ்ச் என்னென்னா, இந்த வேல்யூ நான் மாற்றினேன்னா எனக்கு இந்த கலர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகணும். நாளைக்கு 18.51 அதிகமாக ஏதாவது வேல்யூ வந்ததுன்னா இந்த க்ரீன் அந்த பாருக்கு தான், அந்த கேட்டகரிக்கு தான் அப்ளை ஆகணுமே தவிர அதே கேட்டகரியில் நிற்கக்கூடாது. ஸோ இந்த டேட்டா நான் சார்ட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்க டேட்டா டைனமிக்காக இருந்தால் இந்த கலரிங் பேட்டர்னும் ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக இருக்கணும். அப்போ தான் நான் எதிர்பார்க்குற அந்த அப்ஜெக்டிவை மீட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, இந்த 11.25 இருக்கிறத 21.25 அடித்தேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஹையஸ்ட்டு, பட் கலர் மாறலை ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா நம்ம மேனுவலாக கலர் பண்ணியிருக்கோம். சரி, எப்போவுமே இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வந்ததுன்னா நம்ம இதை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைசேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினச்சோன்னா ஹெல்ப்பர் காலம்ஸ் இல்லாமல் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஹெல்ப்பர் காலமோட ரெக்குவயர்மெண்ட். ஹெல்ப்பர் காலம்ன்றது என்னென்னா, இருக்கிற காலம்ஸை தவிர ஒரு ஸ்பெஷலான ஃபார்முலாஸ் வச்சு ஒரு காலம்ஸை க்ரியேட் பண்ணி ஸோ தட் சார்ட்டில் சில ட்ரிக்ஸை பண்ணோன்னா அந்த விஷுவலைசேஷனை நம்மளோட அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நமக்கு 2 ஹெல்ப்பிங் காலம் வேணும். ஒன்று ஹை வேல்யூவை கேப்சர் பண்ண, இன்னொன்று லோ வேல்யூவை கேப்சர் பண்ண. இதை எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேனுவலாக கேப்சர் பண்ணுறதா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஹை வேல்யூ இருக்கிற வேல்யூஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றதுக்கெல்லாம் 0ன்னு கொடுக்கலாம். பட் இந்த வேல்யூஸ் எல்லாம் டைனமிக்காக இருக்க போகிறதால, இது அப்டேட் ஆகிட்டு இருக்க போகிறதால இங்கே எழுத போகிற ஹெல்ப்பர் காலம்ஸில் நம்ம கொண்டு வர போகிறதும் ஃபார்முலா மூலயமா தான் வரணும். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ எப்படி கேப்சர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஈக்குவல் டு இஃப் இந்த வேல்யூ தான் இருக்கிற வேல்யூஸ்லேயே ஹையஸ்ட் வேல்யூவான்னு செக் பண்ணுறேன். ஸோ மேக்ஸ் ஃபார்முலாவோட ரோல் என்ன? மேக்ஸிமம் இந்த செலக்டட் செல்ஸ். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்க செல்ஸ் B2லேருந்து B8. அப்போ என்ன ஆகும்? மேக்ஸ் ஃபார்முலோட அவுட்புட் என்ன கொடுக்கும்? மேக்ஸிமம் வேல்யூ. இது என்ன பண்ணுது? B2ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும். இதுதான் ஹையஸ்ட் வேல்யூவா, B2 தான் ஹையஸ்ட் வேல்யூவான்னு கேட்குறேன். அப்படி இருந்ததுன்னா நீ B2வில் இருக்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணு, அப்படி இல்லைன்னா எனக்கு எரர் கொடுத்துரு. எக்ஸலில் நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய எரர் NA எரர். ஏன் எரர் போடுறோம், ஏன் 0 போட மாட்டேங்கிறோம் அப்படின்னா, 0 போடாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஒய் ஆக்சிஸ் ஸ்கேலில் வந்து சில டைம் இம்பேக்ட் வரும்ன்றதால நம்ம 0 யூஸ் பண்ணுறதில்ல. NA யூஸ் பண்ணிட்டோன்னா எரர் வந்துடும். எரர் வந்து பிளாட்டே ஆகாது, சார்ட்டில் இக்னோர் ஆகிடும். ஸோ அதனால் எரரை வர வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட் வேல்யூ கிடையாது. ஐடியலி நமக்கு இப்போ என்ன ஆன்சர் வரும்னா எரர் வரணும், NA எரர் வரணும். பட் இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணும்போது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிற அந்த செல்லுக்கு மட்டும் வேல்யூ வந்துடும், மற்ற எல்லாத்துக்கும் எரர் வந்துடும். இப்போ இதே தான் நம்ம லோ காலமுக்கு பண்ண போகிறோம். அதே மாதிரி ஈக்குவல் டு இஃப் இந்த வேல்யூ தான் இருக்கிற வேல்யூஸ்லேயே லீஸ்ட் வேல்யூவா அப்படின்னு கேட்குறேன். இருந்த அப்படின்னா அந்த வேல்யூவே டிஸ்பிளே பண்ண, இல்லைன்னா எரர் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணோம்? அந்த வேல்யூவை செக் பண்ணோம். நீ தான் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூவா அப்படின்னா உன்னை நான் டிஸ்பிளே பண்ணுறேன், இல்லைனா எரர் கொடுத்துட்றேன்னு சொல்லும். இப்போ நான் இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்? எங்கே லீஸ்ட் வேல்யூ இருக்கோ அங்கே மட்டும் நமக்கு வேல்யூ டிஸ்பிளே ஆகும், மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் எரர் வந்துடும். இப்போ நமக்கு ஹெல்ப்பர் காலம் ரெடியாக இருக்குது, டேட்டா ரெடியாக இருக்குது, சார்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டியது தான் வேலை. ஸோ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம், இன்சர்ட் டேபுக்கு போகிறோம், காலம் சார்ட்டுக்கு போகிறோம், ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்கிறோம். சரி, சார்ட் வந்துருச்சு. பட் என்ன பிரச்சனைனா நம்ம நினச்ச மாதிரி இல்லை, சில ட்ரிக்ஸை நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிற பார் ஆரஞ்சு கலரில் இருக்குது, நமக்கு க்ரீன் கலரில் மாற்றணும். அதை செலக்ட் பண்ணுறேன், ஃபார்மேட் டேபுக்கு போகிறேன், ஷேப் ஃபில்க்கு போகிறேன், க்ரீன் கலரில் மாற்றிட்டேன். லோவஸ்ட் பார் எனக்கு ரெட் கலரில் இருக்கணும். ஸோ அதை செலக்ட் பண்ணுறேன்,
ஷேப் ஃபில்லுக்கு போகிறேன், ரெட் கலர் கொடுத்துட்றேன். ஸோ ஹை அண்ட் லோ நமக்கு கரெக்டாக க்ரீன் அண்ட் ரெட்டில் இருக்குது. இப்போ எல்லாம் தனித்தனியாக இருக்குது, பட் இதை நம்ம ஓவர்லாப் பண்ணி இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஹையஸ்ட் பாரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் போகிறேன். ரைட் சைடில் ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்பில் சீரீஸ் ஓவர்லாப் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த ஸ்லைடரை 100%க்கு மூவ் பண்ணிடுறேன். வலது பக்கமாக 100% மூவ் பண்ணிட்டேன்னா ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ பார் கிளியராக தெரியுது, லோவஸ்ட் வேல்யூ பார் கிளியராக தெரியுது. பட் நம்ம ஓவர்லாப் பண்ணிக்கிறதால இதோட ஆக்சுவல் இதே கலரில் இந்த பார் இதுக்கு பின்னாடி இருக்குது, நம்ம பார்க்க முடியறதில்ல, அவ்வளோதான். இப்போ நான் அதை சும்மா லைட்டாக மூவ் பண்ணானா பாருங்கள், உங்களால் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக ஓவர்லாப் 100% இருக்கிறதால அது பார்க்க முடியல. ஸோ நம்ம ஓவர்லாப் பண்ணுறது தான் ட்ரிக்கி ப்ராசஸிங்க. ஓவர்லாப் பண்ணிட்டோம். சப்போஸ் இந்த பாரோட விட்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கேப் விட் அப்படின்றத ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கேப் விட் ப்ரிசைஸாக என்ன பண்ணுதுன்னா 2 பாருக்குள்ளே அந்த கேப்புக்கான விட்த்தை கம்மி பண்ணுது. சரி, இப்போது இவ்வளோ எஃபர்ட் எடுத்ததுக்கான காரணம் நாளைக்கு வேல்யூ மாறும் போது இந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகணும்னு சொன்னோம், கரெக்டுங்களா? இப்போ இந்த 3.81 இருக்கிறது அப்டேட் ஆகிட்டு 23.86ன்னு மாறுது. இப்போ 23.86 தான் ஹையஸ்ட்டு. லோவஸ்ட் எதுன்னு பார்த்தோன்னா 5.6 போகிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கலர் தன்னைத்தானே ஷிஃப்ட் பண்ணிடுச்சுன்றதை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. ஸோ சார்ட்டில் இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட டேட்டா டைனமிக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹெல்ப்பர் காலம் மூலயமா அச்சீவ் பண்ணுறதால நீங்கள் ஒரு தடவை இந்த எக்ஸசைஸ் பண்ணால் போதும். ரெஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட்ஸ். இந்த டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுற நண்பர்கள், பிவட் டேபிள்லேருந்து சார்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிற நண்பர்கள், உங்களுக்கெல்லாம் இது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.